ரஜினியும் தானும் இணைந்துள்ளதால் பலருக்கும் பயம் வந்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசியவர் நடிகர் ரஜினியை தான் சந்தித்தது அரசியல் அரங்கில் பேசு பொருளாகி இருப்பதாக குறிப்பிட்டார். ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் தாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்றும் சீமான் தெரிவித்தார். நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம். புத்தகம் வெளியிடணுமா, பாட்டு வெளியிடணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் தன் மீது காவிச்சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான் அது தனக்கு பொருந்தாது ஒன்று என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி பேசினார். உடை போட்டால் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். தானும் நடிகர் ரஜினிகாந்தும் என்ன பேசிக்கொண்டோம் என்று வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருவருக்குமே இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் 9000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, உப்பளங்கள் சந்தித்திருக்கக்கூடிய பாதிப்புகளை பதிவு செய்யுங்கள். என்பது பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதாவது கடியால் துவங்குவதற்கு முன்பாகவே கடந்த மாதமே அந்த உப்பு உற்பத்தி செய்யும் பணி நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே சேகர குவியலாக கொட்டி வைக்கப்பட்டு மூடி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக, அதாவது மேடான பகுதியிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் பொழுது அந்த உப்பளப்பாத்திகளை முழுவதுமாக அந்த மழைநீர் மூழ்கடித்து எங்கு பார்த்தாலும் அந்த உப்பளப்பாத்திகளுக்கான வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த உப்பள பாத்தியது 7 என்று தெரிகிறது. மேலும் இந்த தண்ணீர் வடிந்தால் மட்டுமே அந்த உப்பள பாத்திகளை மீண்டும், அதாவது கரை உடைப்பு ஏற்பட்டு தற்பொழுது உப்பள பாத்திகள் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டுள்ள சூழல்ல மீண்டும் அதனை கரையை அமைத்து மீண்டும் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது என்பது இங்குள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். மேற்கொண்டு இந்த உப்பள நீர் முழுவதுமாக வடிந்தால் மட்டுமே, அதே போல இந்த உப்பு உற்பத்தி ஏற்றுமதி செய்யும் பணி என்பதும் காலதாமதமாகவே துவங்கும் என்பது அங்குள்ள தொழிலாளர்களின் வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதனால் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் தற்பொழுது வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.